ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மால்வேசி ஃபேமிலியை நம்ம காட்டன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கலி வேல்யூபிள் பிளான்ட் மால்வேசியில் காட்டன். அதனால் காட்டன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், அதாவது மால்வேசியை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளாரசன்ஸ் சாலிட்டரி ஆக்சிலரியாக இருக்கலாம். சாலிட்டரி ஆக்சிலரி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பிளான்ட் ஸ்டெம் இப்படி இருக்குது, லீஃப் இப்படி இருக்குது. இந்த இடத்துல இன்ஃப்ளாரசன்ஸ் வந்தால் சிங்கிள் ஃப்ளவர் அண்ட் ஆக்சிலரி சைடில் வந்திருக்குன்னு அர்த்தம். அதே ஸ்டெம்மோட டிப்பில் வந்தால் டெர்மினல்னு அர்த்தம். ஆக்சிலரியாகவும் இருக்கலாம், டெர்மினலாகவும் இருக்கலாம். சிங்கிள் இன்ஃப்ளாரசன்ஸ் தான் மோஸ்ட்லி, அதாவது சிங்கிள் ஃப்ளவரோட தான் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் பென்டாமிரஸ் 5 petals, 5 sepals, 5 stamens, 5 carpels, இந்த மாதிரி 5 or multiples of 5 இருந்தால் அதை பென்டாமிரஸ் சொல்லுவோம். ஆக்டினோமார்பிக் எங்கேருந்து கட் பண்ணாலும் 2 equal half உங்களுக்கு ஃப்ளவரில் வந்தால் ரேடியல் சிமெட்ரியாக இருந்தால் ஆக்டினோமார்பிக். ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னா என்ன? கைனீஷியத்துக்கும் கீழே உங்களுக்கு ஸ்டேமன், கொரல்லா, கேலிக்ஸ் இதெல்லாம் கைனீஷியத்துக்கு கீழே இருந்தால் அதுக்கு பேர் ஹைப்போகைனஸ். சுப்பீரியர் ஓவரியாக இருக்கும். எபிகேலிக்ஸ் உண்டு. எபிகேலிக்ஸ்னால் என்னென்னா, இந்த செம்பருத்தி ஃப்ளவரில் இந்த கேலிக்ஸ் இந்த மாதிரி கப்பு மாதிரி இருக்குங்க. இங்கே தான் அந்த செம்பருத்தியோட அந்த பெட்டல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குச்சா அந்த மாதிரி வந்திருக்கும். இதுதான் எபிகேலிக்ஸ்னு சொல்லுவோம். மால்வேசியோட ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆண்ட்ரிஷியம், மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன். மோனோடெல்பஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா ஸ்டேமனுமே ஒரு கொத்தா, சிங்கிளாக ஒரு கொத்தா இருந்தால் அதுக்கு பேர் மோனோடெல்பஸ். ஸ்டாமினல் டியூபு ஸ்டைலை சுற்றி இருக்கும். நீங்கள் செம்பருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி செம்பருத்தி இருக்குன்னு வச்சிங்களேன், ஓகேங்களா? இதுலேருந்து இப்படி ஒன்று வெளியில் வந்திருக்கும், இங்கே வந்து இப்படி புள்ளியாக இருக்கும். இதுதான் ஸ்டேமன்ஸ். இந்த ஸ்டேமனில் ஆந்தரில் எல்லாம் ஒரு கொத்தாக இருக்குது. ஸ்டாமினல் டியூப்னு சொல்லி ரெட் கலரில் இப்படியே வரும். அதோட ஃபிலமெண்ட் எல்லாம் ஃபியூஸ் ஆகி தான் ஸ்டாமினல் டியூபை ஃபார்ம் பண்ணியிருக்கு. நடுவில் ஸ்டைல் இப்படி போயிட்டுருக்கும். ஸ்டைலோட டிப்பில் உங்களுக்கு ஸ்டிக்மா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டைலை சுற்றி உங்களுக்கு ஸ்டாமினல் டியூப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்டாமினல் டியூப் இருக்கிறது மால்வேசி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோதீக்கஸ் ஆந்தர் ரெனிஃபார்ம் அப்படின்னா, ஆந்தர் வந்து ஒரு லோபோடு இருக்கும், பார்க்குறதுக்கு கிட்னி ஷேப்பில் இருக்கும் ரெனிஃபார்ம் அப்படின்னா. அடுத்து கைனீஷியம், பென்டா கார்பலரி. கார்பல்ஸ் டிஃபர் ஆகலாம். இந்த சைனா ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பென்டா கார்பலரி செம்பருத்தியில். ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னா சுப்பீரியர் ஓவரியோடு இருக்கும். ஆக்சைல் பிளாசன்டேஷன், ஓவியூல் ஓவரியில் ஆக்சைல் பிளாசன்டேஷனில் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃப்ளோரல் ஃபார்மில் பார்த்துங்க, பிராக்ட், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல் ஃப்ளவர். போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரெசென்ட் இன் சேம் ஃப்ளவர். எபிகேலிக்ஸ் எண்ணற்றது இருக்கும். கேலிக்ஸ் வந்து 5 யுனைட்டடாக இருக்கும். கொரல்லா 5 இருக்கும். ஆண்ட்ரிஷியம் இன்யூமரபிள் நம்பர்ஸ் நிறைய இருக்கும். கைனீஷியம், சைனா ரோஸில் பென்டாகார்பலரி, சுப்பீரியர் ஓவரி கீழே கோடு போட்டுடுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம மால்வேசியில் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.